அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் இதோடைய ஸ்கீம் அப்படிங்கிறது பான்சி ஸ்கீம், அதாவது பிரமிட் ஸ்கீம்குள்ளே வருதா அப்படிங்கிறத பற்றியும், அது அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு ஒரு 59 பக்கம் ஒரு பிடிஎஃப் எடுத்து அமுச்சு விட்டுருந்தான் மக்களே. அந்த 59 பக்கம் பிடிஎஃப் நம்ம டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டீகோடில் அவன் அடுத்து என்னென்ன போட்டிருக்கான், அது எந்த அளவுக்கு ஒரு பொய்யான தகவல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இந்த நிறுவனத்தை பற்றி அகெயின்ஸ்டாக அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அவன் ஒரு 59 பக்கம் பிடிஎஃபை அடித்து எல்லாருக்கும் ஒரு தப்பான தகவலை பரப்பியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடுத்த பார்ட் இந்த பார்ட் மக்களே. போனது ஒரு பார்ட் பார்த்துருப்போம், இது செகண்ட் பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருக்க பாயிண்டில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, பான்சி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லிட்டு, இந்த பான்சி ஸ்கீம்ன்ற ஸ்கீமுக்கு விளக்கம் கொடுக்கல. பிரமிட் ஸ்கீம் ஆர் பான்சி ஸ்கீம் இதுக்குள்ளே மைவி3 ஆட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு 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 பேரா போட்டு வச்சுருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னங்க பிரமிட் ஸ்கீம் ஆர் பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. அதாவது ஒரு நபர் இருக்கார். ஒரு நபர் அவர் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோடைய ஒரு ஸ்கீம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை சேர்க்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேர்க்க சொல்கிறதுக்கு அவர் ஒரு பணம் கட்டுறாரு அப்படின்னால், அந்த பணத்துக்காக அந்த நபருக்கு எந்த விதமான பொருட்களையும் கொடுக்காமல் ஒரு இமேஜினரியான இல்லை ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு 2 பேரும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கட்டுற காசுலேருந்து உங்களுக்கு பணம் வரும். அவங்க 2 பேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இது செயின் ரியாக்ஷன் மாதிரி ரெண்டு பேரா லெஃப்ட் ரைட் சேர்த்துட்டே போகணுன்ற மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த ஒரு ஸ்கீமில் கொண்டு வரப்பட்டால் that becomes a pyramid scheme or பான்சி ஸ்கீம் சொல்கிறாங்க. சரி, ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா மக்களே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு குவெஸ்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோல்டு குவெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போனது என்ன சொல்லுவாங்கன்னா, 35,000 என்னமோ நினைக்கிறேன், 35,000 கட்டுங்க, இது எலிசபெத் ராணியோடைய முகம் பதிக்கப்பட்ட ஒரு கோல்டு காயினு. இந்த கோல்டு காயினு உங்களுக்கு கோல்டு காயினாக கொடுக்க மாட்டாங்க. இந்த கோல்டு காயின் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்றது இங்கிலாந்தில் தெரிஞ்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். அப்படி நீங்கள் இந்த கோல்டு காயின் நீங்கள் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னால் உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, 100 பேருக்கு மட்டும்தான் மாதம் இந்த கோல்டு காயினை கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எத்தனாவது நபர் அப்படிங்கிறத பற்றி, எத்தனாவது நபர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சேர்றீங்க அப்படின்னால், நீங்கள் ஒரு 51வது நபராக இருக்கிறீங்க இந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு நீங்களால் உங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் எலிசபெத் ராணியோடைய முகம் பதிக்கப்பட்ட ஒரு கோல்டு காயினுடைய மொத்தம் 100 காயின் தான் இருக்குது, அதில் 51வது காயினை இவர் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் இங்கிலாண்டில் மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தது. இது வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களை மிகப்பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு உங்களுக்கு 2 பேர் நீங்கள் சேர்த்து விடுங்க. அவங்க சேரும் பொழுது அவங்களுக்கான கட்டுற காசில் அவங்களுக்கும் அந்த கோல்டு காயினுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்களுடைய பணத்திலேருந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, பணம் வரும். ஸோ நீங்கள் கட்டின காசில் நீங்கள் கொஞ்சம் சம்பாரிச்சிடுவீங்க. இப்போ அவங்களுக்கு வரவங்க சேர்றவங்க சும்மா உட்காந்து சேர்த்துட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது. அவங்க சேர்ந்தவொடனே அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்க இமீடியட்டாக 1 மாதத்துக்குள்ளே இன்னும் 2 பேரை சேர்க்கணும். இதை நீங்கள் அப்படியே ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கணும். மாதம் 100 பேருக்கு மட்டும்தான் இதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி இருந்துச்சு மக்கள். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். 2005-6 சமயங்களில் இருந்த கம்பெனி நான் நினைக்கிறேன், இஃப் ஐ நாட் ராங் அபவுட் த இயர். இதுதான் பர்ஃபெக்ட் பிரமிட் ஸ்கீமுக்குள்ளே வரும். ஏனென்றால் அந்த சர்டிஃபிகேட்டு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. எலிசபெத் ராணி முகம் பதிச்ச ஒரு ரவுண்டு கலரில் ஒரு ரவுண்டாக ஒரு கோல்டு காயின் அப்படின்னால் அந்த காயினும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஒரு பேப்பர். அந்த பேப்பருக்கு இவங்க கட்டக்கூடிய பணம் 35,000 ரூபாய். அது கீழே ஒரு 2 பேரை சேர்க்கணும். அது அவங்க கம்பல்சரி ஒர்க்கு. இதுதான் பிரமிட் ஸ்கீம் ஆர் பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இப்போது மைவி3 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இணையிறீங்க அப்படின்னால் உங்களுக்கு கீழே டவுன்லைனராக நீங்கள் ஆள் சேர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இருக்கா அப்படின்ற விசாரித்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கம்பல்ஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆள் சேர்த்தால் உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணி சேர்க்கலாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்துடுறீங்க. இன்னொரு விஷயம், இந்த மைவி3 பொறுத்தளவுக்கு
இதில் நிறைய உங்களுக்கு இப்போ ஏர்னிங்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் மக்களே. ஆடு பார்த்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான். அதில் உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைனில் சேர்த்தாலும் ஓகே, சேர்க்கலனாலும் ஓகே. டவுன்லைனில் சேர்த்தா அதுக்கான எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் கிடைக்கும், சேர்க்கல்னா கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய பேர் உங்களுக்கு இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல மக்களே. ஓஎம் அப்படிங்கிறது ஓப்பனிங் மெம்பர், அதுக்கப்புறம் பிஎம், அதுக்கப்புறம் சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், க்ரௌன் மெம்பர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்க கீழே டவுன்லைனில் சேர்த்து தான் அவங்க அந்த ஆட்ஸ் பார்க்குறாங்க கேட்டால் கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாலிசி ஸ்கீமில் மிக முக்கியமான விஷயம் என்னால் உங்களுக்கு கீழே இருக்கவங்களை சேர்த்து விட்டுட்டு அவங்கக்கிட்ட வாங்குகிற பணத்தை எடுத்தால் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க பணத்தை அப்படிங்கிறது தான் இந்த பிரமிட் ஸ்கீமுடைய மூலதனமான பாயிண்ட். இங்கே மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டவுன்லைனில் சேர்க்கலாம், சேர்க்காமலும் போகலாம், சேர்த்தாலும் உங்கள் இஷ்டம், சேர்க்கலனாலும் உங்கள் இஷ்டம் அப்படின்றக்கப்போ அந்த முதல் பாயிண்ட்டில் அடி வாங்கிடுச்சு. இது எப்படி பாலிசி ஸ்கீமில் வரும்னு அடி வாங்கிடுச்சு. ஸோ மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிறது பாலிசி ஸ்கீமுக்குள்ளே வராது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது மக்களே. ஒரு நிறுவனத்தை பற்றி முழுசாக விசாரிக்காமல் அரகுறை அம்ட்ட வேலை பண்ணுற மாதிரி வேலை பார்த்துருக்குறான் இந்த ஃப்ராடுன்ற தெளிவாக தெரியுது மக்கள். அதாவது பாலிசி ஸ்கீம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவுபடுத்தலாம். ஒரு இடத்துல நீங்கள் சேர்ந்துடுறீங்க பாஸ், உங்களுக்கு கீழே நீங்கள் 2 பேரை சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது தான் பாலிசி ஸ்கீம். இப்போது மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் போய் இணையிறீங்க, இணைஞ்சி உங்களுக்கு தேவையானால் அந்த ஆட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆட்ஸ் மார்க்கெட்டிங் அந்த கம்பெனிக்காக நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கீழே நீங்கள் 2 பேரை இணைக்கலாம், இணைக்காமலும் இருக்கலாம். இணைக்கலனாலும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஆடு பார்த்து ஒரு வேலை பார்க்குறதா அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இது எப்படி பாலிசிக்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அதாவது அதிமேதாவிகள், கீழே 2 பேரை சேர்த்தாலே தப்பு தானே அப்படின்னு கேட்பாங்க. ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM அப்படிங்கிறது அக்கார்டிங் டு இந்தியன் லா தப்பு கிடையாது. MLM இஸ் நாட் அன் அஃபென்ஸ். MLM அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங்கோட ஒன் ஆஃப் த யுக்தி தான் MLM. இப்போது MLM மூலிமா ஒரு கம்பெனிக்கு அதிகமான பர்ச்சேசஸ் வரணும்னு எதிர்பார்க்குறப்போ அவங்களுக்கு கீழே டவுன்லைனர்ஸ் போட்டு பர்ச்சேஸ் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது இங்கே தப்பே கிடையாது. ஆம்பே டீல்ஸ் வித் MLM மார்க்கெட்டிங். பல கம்பெனி MLM மார்க்கெட்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க. MLM மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒரு மார்க்கெட்டிங்கான ஒன் ஆஃப் த யுக்தி தான் MLM மார்க்கெட்டிங். இங்கே MLM மார்க்கெட்டிங் தவறு கிடையாது. என்ன தப்புன்னு சொல்கிறாங்க பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் இணைஞ்சிட்றீங்க, உங்களுக்கு 2 பேர் நீங்கள் சேர்த்து விட்டே ஆகணும், கம்பல்சரியாக சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு பணம் வரும். அவங்க 2 பேரை கம்பல் சேர்த்தே ஆகணும். அப்படி சேர்த்தா தான் அவங்களுக்கும் உங்களுக்கு கீழே உள்ளவனுக்கும் பணம் வரும், உங்களுக்கும் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்ஷன் இருக்குது பாருங்கள் மக்களே. அதுதான் பாலிசி ஸ்கீம். கீழே டவுன்லைனர்ஸ் போடுறதுனால மட்டும் அது பாலிசி ஸ்கீம் கிடையாது. அது MLM மார்க்கெட்டிங். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அஃபென்ஸ் அக்கார்டிங் டு இந்தியன் லா. நம்ம அதுக்கு சின்ன விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பட் பாலிசி ஸ்கீம்னால் உனக்கு கீழே ஆள் சேர்த்தா மட்டும்தான் உனக்கு காசு அப்படிங்கிறது தான் பாலிசி ஸ்கீம். ஸோ அப்படி அவங்க கட்டக்கூடிய பணத்திற்கு எந்த விதமான பர்ச்சேசிங் ப்ராடக்ட்டும் இல்லாமல் வெறும் ஒரு போகஸான ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் காமிச்சிக்கிட்டு ஏமாத்துறது தான் பாலிசி ஸ்கீம். இங்கே இவங்க கட்டக்கூடிய ஒன்றுத்துக்குமே ஃபேஸ் பேக் கொடுக்குறாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, இன்னும் பல விஷயங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது இவங்க கட்டக்கூடிய பணத்திற்கு இவங்க போடுற பணம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், இஸ் பர்ச்சேஸ்ன்ற தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு பொருள் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் கட்டுற பணத்துக்கு உங்களுக்கு பொருள் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மீறி நீங்கள் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கனால் உங்கள் நிறைய விதத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியும். சரி, நீங்களும் வாழ்வீங்க, எங்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனிக்காக ஆட்ஸ் பார்த்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், அதுக்கு உங்கள் டைம் நீங்கள் செலவு பண்ணாலும் அவங்க பணம் தரோம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த விஷயம், ரீபர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு பணம் வரும்ன்றாங்க. ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஸ்டோர் வச்சுருக்கோம், அங்கே போய் உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கி பாருங்கள், அதே உங்களுக்கு பணம் வரும்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இந்த கம்பெனிக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. கீழே ஆள் சேர்த்தா மட்டும்தான் பணம், கீழே ஆள் சேர்த்தா மட்டும்தான் காசு அப்படிங்கிறது தான் பாலிசி ஸ்கீம்.
ஸோ பான்சி ஸ்கீமுக்கும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கும் மைவி3யோடைய ஸ்கீம்ஸுக்கும் எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு ஃப்ராடுத்தனமான எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வச்சுருக்கிறான் இந்த ஃப்ராடுன்றது தெளிவாக தெரிகிறது மக்களே. இப்போ அடுத்தது பார்க்கலாம். வயலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 2 of 1 of C subsection 1 of the Consumer Protection Act 1986 போட்டிருக்கான். சரி, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இவன் வந்து எழுதியிருக்கா மக்களே. அதாவது இவன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி அவன் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படி பண்ணால் அவன் மாட்டிப்பான்றது தெளிவாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னால் சட்டம் என்ன சொல்கிறது, அதில் எப்படி இந்த கம்பெனி வந்து தப்புன்னு தான் இல்லையா அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே மேலும் கீழும் போட்டான் அப்படின்னால் படித்து பார்க்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சட்டம் சொல்கிற விஷயம் வேறு, இந்த கம்பெனி இருக்கிற விஷயம் வேறையாச்சேப்பா அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கன்றதுனால அவன் மேலே செக்ஷன்ஸை மட்டும் போட்டுட்டு கீழே அவன் விஷயத்தை கதை எழுதி வச்சுருக்கலாம் அப்படின்னு தெளிவாக தெரியுது மக்களே. இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவன் என்ன எழுதியிருக்கான்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் என்ன சட்டம் சொல்லுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துலாமா மக்களே. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதாவது சி ஆஃப் செக்ஷன் 2 of 1 of C of 1 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். An unfair trade practice or a restrictive trade practice has been adopted by any trader or service provider. இப்போது என்ன இவன் சொன்ன ஒரே பாயிண்ட்னால் செக்ஷன் 2 of 1 of C of 1 சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா an unfair trade practice or a restrictive trade practice has been adopted by any trader or service provider. இப்போது இங்கே என்ன அன்ஃபேர் இருக்கிறது, என்ன ரெஸ்ட்ரிக்டிவ் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கலாம் மக்களே. ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படிங்கிறதை இந்த கம்பெனி எங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாத்திரை 196 ரூபா, அதை விற்கிறது 3000 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ப்ராஃபிட்டு 1789% போட்டிருக்கான். சரி, நம்ம இது எங்கே இருந்து அன்ஃபேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இதில் வந்து ஒரு அதிமேதாவி ஒருத்தன் இருந்தான், எவனு தெரில. அவன் வந்து ஃபோன் போட்டு எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட்ன்றது இந்தியாவில் இருக்குதே அப்படின்னா. சரிங்க பிரதர், கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில். நான் சொன்னேன், இது வரைக்கும் அனுப்பலை. சொல்லி கிட்டத்தட்ட 5 நாள் ஆகி போச்சு மக்களே. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் எம்ஆர்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் என்ன அமௌண்ட்டு போட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் விற்கணும். அதை மீறி எக்ஸ்ட்ரா 1 ரூபா 2 ரூபா போட்டு விற்றீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மீது வழக்கு பாயும். தெளிவாக புரிஞ்சுக்கணும் மக்களே. தெர் வாஸ் எமர்ஜென்சி பீரியட் நடந்துச்சவங்களுக்கு. எமர்ஜென்சி பீரியட் அப்போது இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இவங்க டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த ட்ரெடியும் அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் நீங்கள் யாராவது எமர்ஜென்சி பீரியட் அவங்க கேட்டு பாருங்கள். மவுண்டில் உடுப்பி ஹோட்டல் ஒன்று இருக்கும் மக்களே. அந்த உடுப்பி ஹோட்டலில் போய் நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு வாங்கினா ஐ திங்க் 1 ரூபா நினைக்கிறேன் ஒரு சாப்பாடு. அப்போ எமர்ஜென்சி பீரியடில் நீங்கள் வாங்கினீங்கனால் அந்த 1 ரூபா சாப்பாட்டுக்கு எவ்வளவு கிராம் அரிசி போடணும், எவ்வளவு எம்எல் சாம்பார், எவ்வளவு கிராம் பொரியல், எத்தனை அப்பளம் போடணும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரி ஆக்டை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு இந்திரா காந்தி அவர்கள். அதே மாதிரி ஒரு டீ இந்த 1 ரூபாய்க்கு, உதாரணத்துக்கு 1 ரூபாய்க்கு விற்குதுன்னா அந்த 1 ரூபா டீக்கு எத்தனை எம்எல் டீ ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இத்தனை எம்எல் டீ கம்மியாக நீ போட்டேன்னா இந்த அமௌண்ட் நீ சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. இதுதான் எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட். அவங்க அந்த சமயத்தை எமர்ஜென்சிக்கு மட்டும் கொண்டு வந்த ஒரு ரூல்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க வந்து சென்சார்ஷிப் கொண்டு வந்தாங்க, பத்திரிகை கொண்டு வந்தாங்க. எந்த பத்திரிகையாக இருந்தாலும் அந்த பத்திரிகையில் ஒரு நியூஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்கனால் அது ஃபஸ்ட்டு அவங்களுடைய செக்ரட்டரிக்கு போயிட்டு அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணாமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி நீக்கி விட்ருவாங்க. நீக்கி விட்டால் அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி. ஸோ இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை டோட்டலாக தூக்கி போட்டாங்க அந்த விஷயத்தெல்லாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, உங்களோட இன்பில்ட் காஸ்ட்டெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அந்த பொருளை நீங்கள் 1000 ரூபாய்க்கு விற்றா கூட இந்தியாவில் கேட்க மாட்டாங்க. தெர் இஸ் நோ லா ஃபார் தட். அதனால் நீங்கள் எம்ஆர்பி 1000 ரூபாய்னு போட்டுட்டு 1001 ரூபாய்னு விற்றீங்கன்னா கேட்பாங்க. இதுதான் எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்டு. எம்ஆர்பியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இந்தியா சட்டம் கிடையாது. எம்ஆர்பி நீங்கள் ஃபாலோ பண்ண சட்டம் இருக்குது இந்த இடத்துல.
நீங்கள் என்ன வேணால் எம்ஆர்பி போட்டுக்கலாம். ஸோ இவன் இதை தான் வந்து அன்ஃபேர் ட்ரேட் பார்ட்டி சொல்லி விட்டுட்டு உட்காந்துருக்கிறான். எப்படி ஒரு தப்பான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு வந்து திணிச்சு இவன் தப்பாக கொண்டு திரிச்சிக்கிட்டு இருக்கான்றதை பார்க்கறதுக்கு இது ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் மக்களே. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு திங்ஸ் வாங்குகின்ற அவசியம் கிடையாது. நம்ம திருப்பியும் சொல்லிட்டோம் மக்களே, இவங்க 196 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாங்க, அதை வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னால் அவங்களோட இன்பில்ட் காஸ்ட் இருக்குது, ஆஃபீஸு, ரெண்ட்டு, ஏசி, லேபருக்கான ஃபீஸு, லேபருக்கான எம்ப்ளாயீஸ்க்கான சேல்ரி, மார்க்கெட்டிங்கான சேல்ரி, விளம்பரத்துக்கான சேல்ரி எல்லாத்தையும் இன்பில்ட்டாக போட்டு தான் அவங்க ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த பொருளை சேல் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சர்வசாதாரணமான பிஸ்னஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரு நாலேஜ். இது இந்த முட்டாளுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது எங்கள் ஆச்சரியமாக இருக்குது மக்களே. அடுத்தது பாருங்கள், வயலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 2 of 1 of 6 of the Consumer Protection Act 1986. மக்களே, இந்த செக்ஷன் 2 of 1 of 6 of the Consumer Protection Act 1986 இதை நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேடிட்டுருக்கோம். 2 ஹவர்ஸாக தேடுறோம். இப்படி ஒரு ஆக்டை எங்கேயுமே பார்க்க முடியல எங்களால். ஏன்னால் 2 of 1 of 6 2 of 1 of 6 அப்படிங்கிற ஆக்ட் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அந்த கன்சியூமர் ஆக்டோடைய ஃபுல் புக்கையுமே தேடிட்டோம். இப்படி ஒரு ஆக்ட் அங்கே எங்கேயுமே இல்லை. நான் சொன்ன பாருங்க மக்களே, இவனை பொறுத்தளவுக்கு இவன் என்ன அந்த லா புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணாமல் வெறும்னே அங்கே மேலே டைட்டில் மட்டும் போட்டு உள்ளுக்குள்ளே கதை அடித்து வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கதைக்கு இன்னும் லாவே அடிக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே வருத்தமான விஷயம். இப்போ இவன் அடிக்கிற கதைக்கும் இவன் போடுற செக்ஷன்ஸுக்கும் அப்படி ஒரு லாவே இல்லை அப்படிங்கிறதை நான் சொல்லிக்கல விரும்புகிற மக்களே. உங்கள் டைம் வந்ததுன்னா நீங்களுமே செக்ஷன்ஸ் எடுத்து பார்த்து 2 of 1 of 6 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. அடுத்தது, வயலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 2 of 1 of OO of the CPA Act. CPA 1986 போட்டிருக்கான். சரி, இப்போ இதில் வந்து இவங்க வந்து வயலேட் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்கான் இல்லைங்களா. இப்போ நம்ம அதை படித்து பார்க்கலாமே மக்களே என்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. 2 of 1 of OO. Spurious goods and services mean such goods and services which are claimed to be genuine but they are actually not genuine அப்படின்னு போட்டிருக்கான். சரி, இப்போ என்ன சொல்கிறான்னா, இவங்க விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஜென்யூன் மாதிரி தெரியும் ஆனால் இல்லை அப்படிங்கிறான். சரி, இப்போ நம்ம கேட்குறோம் மக்களே, ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இவங்க விற்கிறாங்க அப்படின்னால் அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு ஜென்யூன் இல்லை அப்படிங்கிறதை நீ எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? யாராவது அந்த பொருளை வந்து உபயோகப்படுத்தி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிருக்குதா, இல்லை அந்த பொருளை உட்கொண்டு ஏதாவது பிரச்சனை ஆகிருக்குதா, ஏதாவது மெடிக்கல் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குதா? இப்போது இதை வச்சு தான் அது வந்து உண்மையாக போயான்றது முடிவுக்கே வர முடியும். ஆனால் இவனே ஒரு கதையை எடுத்து விட்டுக்கிட்டு இட் இஸ் நாட் ஜென்யூன் சொல்லி பேசுகிறான் அப்படின்னால் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? நாம் பல பேர்கிட்ட விசாரிக்கிறோம். சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்துகிறோம், தூக்கம் இல்லாதவங்க தூக்கம் கிடைக்குது, பல பேருக்கு வந்து இங்கே நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் க்யூர் ஆகிருக்கு. எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க மக்களே, இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியன் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து நோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கவே இருக்காது. அப்போது அந்த மாதிரி பொருட்களை அவங்க உபயோகப்படுத்தி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் உடல் குணமாகுது அப்படின்னால் இவன் இதை எப்படி ஜென் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி ஜென் இல்லை அப்படின்னால் இந்த பிடிஎஃப்லேயே ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்கும். உதாரணத்துக்கு குப்பன் ஆஃப் திஸ் ஏரியா, இந்த இடத்துல இந்த பொருளை வாங்கினார், இவர் இந்த மாதிரி உட்கொண்டுட்டு இருந்தார், சைடு எஃபெக்ட் ஆகி போச்சு, இவருக்கு பேதியாச்சு, பேதியானதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணாமல் இல்லையா மக்களே? எந்த ஒரு நபருமே இந்த பொருட்களை வாங்கி உட்கொண்டு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு அப்படிங்கிறப்போ இவனை எப்படி நான் ஜென்யூன்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிறதை அவனிடமே கேட்க வேண்டும். ஸோ இப்போ அடுத்தது இன்னும் நிறைய விஷயம் போட்டிருக்கான் மக்களே, நம்ம அடுத்தடுத்து டீகோட் பண்ணலாம். நம்ம ஒரு விஷயம் தெளிவாக என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்சியை பொறுத்தளவுக்கு இவன் எங்கேயோ நல்லா காசை வாங்கிட்டு எங்கேயோ இந்த மாதிரி உட்காந்து 59 பக்கத்துக்கு இந்த மாதிரி தப்பான தகவலாம் போட்டு உள்ளே ஃபில் பண்ணி இந்த பிடிஎஃப்பை உட்காந்து எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிட்ருக்கான்ற தகவல் கிடைக்கிது மக்களே. சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் மெயிலை பார்த்து சிரிக்கிறாங்கன்ற தகவலும் கிடைக்கிது.
இப்போ இந்த வச்சுக்கிட்டு இந்த மக்களை இதெல்லாம் பாருங்கள், நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், இது எவ்வளோ பேர் தப்பு இருக்குது அந்த கம்பெனி மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கான், இதை உட்காந்து ஒன்றையும் அலசி ஆராய்ஞ்சு இதை தெளிவுபடுத்தி பார்க்கும் பொழுது இவன் சொல்கிறது அத்தனையும் பொய், இவன் ஒரு செம்ம ஃப்ராடு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களே. இன்னும் விடமாட்டோம். அடுத்தடுத்து மொத்தத்தை டீகோட் பண்ண நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.